விதைக்க புறப்பட்டான். அப்போ சில விதைகள் அது வழியிலே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. சில விதைகள் நல்ல கடினமான பாறைகளுக்குள்ளாக விழுந்தது. அப்போ சில நேரம் கொஞ்சோண்டு அது முளைச்சி வேறொன்ற இடம் இல்லாததுனால வெயில் பட்ட உடனே அது கருகி போயிட்டு. சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது, முள்ளு நெருக்கி போட்டதுனாலே அது கருகி போயிட்டு. முள் என்று சொன்னால் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் நீங்க சொல்லலாம். அப்போ சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்ப நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. எனக்கு அருமையானவங்களே, உங்களுடைய தேர்ச்சி எப்படி இருக்கணும்னா 30, 60, 100. என்னுடைய ஜபம் எப்பாப்ரா போலவே என்னுடைய ஜபமும் சபையினுடைய ஜபமும் நம்முடைய பாஸ்டவங்களுடைய ஜபமும் எப்படி இருக்குன்னா, நீங்கள் 100க்கு 100 வளர்ந்த விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்கிறது தான் நம்முடைய ஜபம். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தேர்ச்சி 100 மடங்கு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். குறைஞ்ச வளர்ச்சி அல்ல. ஒரு ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதைத்தான், அவனுக்கு 100 மடங்கு பலனை தேவன் கட்டளையிட்டார். உங்களுடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விதத்திலும் நீங்கள் 100க்கு 100 வளர வேண்டும். இதுதான் எங்களுடைய ஜபமா இருக்கிறது. எப்பாப்ரா வந்து அந்த சபை மக்கள், கொலோசிய சபை மக்கள் 100 மடங்கு வளர வேண்டும் என்று சொல்லுதான் ஜபத்திலே மிகவும் போராடுகிறானா. நாங்களும் ஜபத்திலே உங்களுக்காக காத்திருக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே வளர வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டும். நீங்கள் உங்க மனசு சந்தோஷப்படத்தக்கதாய் ஊழியம் செய்ய வேண்டும். உங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் நினைக்கும் போது, உங்களை குறித்து நீங்க நினைக்கும் போது, நான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தேன், என்னை குறித்து எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறாங்க என்று யோசிக்கத்தக்கதாக தேவன் உங்களை நடத்த வேண்டும். 100 மடங்கு வளர்ச்சியிலே நீங்கள் தேர வேண்டும். துதியின் கோட்டை ஆலயம், புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி.